சாரி, எவ்வளவு ஸ்டெப்ஸ் ஏறினீங்க? எவ்வளவு ஸ்டெப்ஸ் ஏறினீங்க? என்ன ஸ்டெப்? அதாங்க ஞானத்துக்கு 7 படிகள் சொல்லிட்டு இந்த புக்கை படிச்சுட்டு இருக்கீங்களே. நான் இன்னும் ஒரு படி கூட ஏறல, அதுக்குள்ள தூக்கம் வந்துருச்சு. நீங்க? நான் எல்லா படிகளும் ஏறிட்டேன். ஓ அப்படியா? நான் அதை படிக்கிறேன், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது என்னன்னா 2வது படிக்கட்டு வரைக்கும் கஷ்டமா தான் இருக்கும். 3வது ஏறி ஆகணும்னா கண்டிப்பா 2வது ஏறி தான் ஆகணும். பாக்ஸ்ல வச்சிங்களே அதுதான் 200 150 + 150. என்னோட 1000 ரூபாய். என்னங்க என்னங்க நீங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்க? இப்படி இருந்தா எப்படி? என் பணத்தை கொடுங்க. இதுக்கப்புறம் இந்த புக்கை படிக்காதீங்க. அதான் உங்க பேர்ல விஜயா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குல்ல. என்னும் போதும் ஏறும் போதும் கன்ஃபியூஷன் இருக்கவே கூடாது. வரேன். ஹாய் விஜயா. ஹாய். ஹே, ஞானத்துக்கு 7 படிக்கட்டா? நான் படிச்சிட்டு நான் தரேன். இப்ப வரேன், நீங்க உட்காரேன். எவ்வளவு படிக்கிட்டே இருந்தீங்க? எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். சார் அவன்தான் சிசிடிவில கூட நீங்க கிளியரா பாத்தீங்களா? இப்ப வரலட்சுமி கூட ஏமாத்த பாக்குறா சார். 3வது படிக்கட்டுனா 3வது ஏறணும்னா 2வது ஏறி தான் ஆகணும். ஆனா 1வது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். டேய், என்னடா இந்த சிட்டில 30 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சங்கர் கௌரியை ஏமாத்த பாக்குறியா? விஜயா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. ஓகே, கட். உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது சங்கர் சாரை ஏமாத்த முடியாதுன்னு? ஏய் சார், நான் உங்ககிட்ட சொல்ல சார். கட். ஏய், யாரா நீ? நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னா. ஓஹோ, 2 பேரும் சேர்ந்து தான் கடையில திருடலாம்னு பிளான் போட்டு வந்திருக்கீங்க. நான் ஏய், கட் மூடு. சீக்கிரம் வா உள்ள. கட். ஏய், யாருக்குடா சிக்னல் கொடுக்குற? ஆனா எங்க டீம் அங்க இருக்காங்க. ஓஹோ, ஒரு டீமோட தான் வந்திருக்கீங்களா? ஏய் வெங்கட் சுப்பையா, ஷட்டரை க்ளோஸ் பண்ணுங்க. தோத்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் தோத்து போயிட்டேன் சங்கர் அண்ணா. தோத்துட்டியா? ஆனா இப்போ என்னன்னா, திருடன் மாட்டிக்கிட்டான். திருட வண்டியில ஏறிக்கிட்டான். டேய் என்னடா இது? அட என்னன்னா, விஜய் டிவி, ராஜ் டிவி, சன் டிவி இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோகிராம்காக ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த திருட பாட்டெல்லாம். விஷயம் என்னன்னா, எல்லா ஷாப்லயும் ஏமாத்தணுங்கிறது தான். என்னடா? ரியாலிட்டி ஷோல கேமரா இருக்கணும்ல, எங்கடா அது? கேமரா யாருக்குமே தெரியாம தூரமா ஒளிச்சு வச்சிருப்போம். அதோ அங்க பாருங்க. ஆனா இந்த ப்ரோகிராம்ல வின் பண்ணீங்கல்ல, இந்தாங்க ஸ்பாட் கிஃப்ட் உங்களுக்காகவே பேம்பர்ஸ். எங்கடா போற? அந்த கிஃப்டையும் எடு. அதுதான் இதுவா? இதையா ஸ்பான்சர் பண்ணா? ஹிட். இது ஸ்பாட் ஆஃப் தி ப்ரோகிராம் ஸ்பான்சர் பை ஹிட். இந்தாங்கண்ணா. டேய், இதெல்லாம் ஏன் கடையில உள்ளதுடா? இது எல்லாமே உங்களுடையதுதான். எங்களுடையது எல்லாமே அந்த ப்ளூ அண்ட் yellow வேன்ல இருக்குல்ல. ஆனா என்ன, நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிச்சிட்டீங்கல்ல. ஒரே ஒரு வாட்டி கேமரா பார்த்து நீங்க எல்லாரும் திருடன் மாட்டிக்கிட்டா, திருடன் வண்டியில ஏறிட்டான் சொல்லுங்கண்ணா. எங்க ப்ரோகிராம்காக கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. திருடன் மாட்டிக்கிட்டா, திருடன் வண்டியில ஏறிக்கிட்டா. ஆமாப்பா, இது எந்த சேனல்ல வரும்? ஃபர்ஸ்ட் டிஸ்கவரி சேனல்ல காட்டுவோம், அப்புறம் நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்ல ரிப்பீட் பண்ணி காட்டுவோம். அண்ணா உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்குல்ல, எங்க வேன் கிட்ட போய் எடுத்துக்கோங்களேன். ஓகே வா பரமேஷ், நம்ம வேற ஒரு ஏரியாக்கு போகலாம். வா கிளம்பு. ஐயோ, ஏமாத்திட்டானுங்களே. தேங்க்யூ சார், என்ன காப்பாத்துனதுக்கு. ஓகே, நான் கூட லூசு மாதிரி ரியாலிட்டி ஷோன்னு நம்பிட்டேன். ஓ சூப்பர். சார், எனக்கு ஒரு சின்ன டவுட். சொல்லு. எதுக்கு எனக்கு போய் ஹெல்ப் பண்ணீங்க? எதுக்குனா, ஜேடிஎம் எஸ்எஃப்எஸ்க்கு நீ ஜூனியர், நான் சீனியர். ஜேடிஎம் எஸ்எஃப்எஸ்னா ஜூட்டன் மங்கள் ஸ்கூல் ஃப்ராட் ஸ்கூல். வெறும் 1000 ரூபாய்க்கு உனக்கு இதெல்லாம் தேவை? என்கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் ஷாப்ல ஒரு வாட்டி தான் பண்ணணும், 2 வாட்டிலாம் பண்ணக்கூடாது. சார், நான் இது கொஞ்சம் புதுசு. அதான் பார்த்தாலே தெரியுது. நீங்க ப்ரொஃபஷனலா? கிடையாது, டென்டிஸ்ட். எங்க இருந்து கிளம்பி வந்திருப்பான்? டென்டிஸ்டா? சார் டென்டிஸ்ட் என்ன சார்? அட போடா, எல்லா கதையும் கேட்டு சீதை கிராம சித்தப்பாம்ப. அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டுல, பேசாம அப்படியே கிளம்புடா. சார் நான் கொஞ்சம் ப்ராப்ளம்ல இருக்கேன். நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா. இங்க பாருங்க 1000 ரூபாய் திருடரே, எனக்கு இந்த மாதிரி பின்னாலாம் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது. எங்க அப்பா பிரச்சனை. வணக்கம், நான் பட்டேல் பேசுறேன். Sir, we are calling from ICICI Bank. We are extending. அப்படியா? ஒரு நிமிஷம். பேங்க்ல ஏதோ பிரச்சனைங்கறாங்க, கேளு. ஹலோ. Extending personal loans.
We are interested. நாட் இன்ட்ரெஸ்டட். பேங்க்ல திருடிட்டாங்களா? எந்த பேங்க்? எங்க? திருட்டும் கிடையாது, மூஞ்சி கிடையாது. லோன் வேணுமானு கால் பண்ணாங்க. லைசன்ஸ். அத லைசன்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, சைலன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம 2 பேரும் சேம் பேஜ் தான். கடை வாங்கி காசு கொடுத்து நீ ஆபீசர் ஆயிட்ட. டியூட்டில டெடிகேஷன் வேண்டாம். அது டெடிகேஷன் இல்லையா, டிஸ்கஷன் சொல்லுவாங்க. டொக்கோமோ. வணக்கம் சார், நான் இந்த கடையோட ஓனர் சார். சாடிஸ்ட் எங்கயா? சாடிஸ்டா? சாடிஸ்ட் இல்லையா, அது ஆர்டிஸ்ட். அதான் எங்க? அங்க இருக்காங்க சார். வாயா. சார் குட் மார்னிங் சார். இந்த ஸ்கெட்ச் எல்லாம் எதுக்கியா? அதுக்கு தான் சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அது எங்க இருக்கு? இப்பதான் சார் எரிஞ்சு போச்சு. முதல்ல உன்னரிச்சிருக்கணும். வடியா. ஓ, இந்த ஸ்கெட்ச் லேடி ஜேர்னலிஸ்டோடதா? ஜேர்னலிஸ்ட் இல்ல, டெரரிஸ்ட். இந்த டிராயிங்ல இருக்குது அதுவும் அந்த பொண்ணு. என்ன இவங்களோடதா? அப்புறம் வெயிட் பண்றீங்க? புடிங்க. சார் நீங்க வர்றதுக்கு லேட் ஆச்சு, அதான் இந்த பொண்ணு கேட்டேன்னு ஸ்கெட்ச் போட்டேன். இதுக்கு முன்னாடி 4 பேரையும் வரைஞ்சு வச்சிருக்கேன் சார், பாக்குறீங்களா? எல்லாத்தையும் கீழே வச்சிருக்கியா? புடே. ஏமா பாரு, இவன் தானா? ஃபிகர் இவன் தான் சார், ஆனா பல்லு கொஞ்சம் எடுப்பா இருக்கு. ஓ, அப்ப இந்த மாதிரி இருக்க மாட்டானா? பெஸ்ட். பெஸ்ட் இல்ல, நெக்ஸ்ட். அதான் நெக்ஸ்ட். புடே. ஏமா இவன் பாரு. ஆளு இவன் தான் சார், ஆனா மூக்கு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. குட் நைட். குட் நைட் இல்லையா, குட் பை. சார் எனக்கு ஒரு டவுட், நம்ம டெரரிஸ்டை எப்படி பிடிக்க போறோம்? கரெக்டா பான் போட்டோன்னு வச்சுக்க, அவன் கண்டிப்பா நம்ம கிடைப்பாயா? என்ன பான் வேணும் குருஜி? அது நான் போடுறப்பா. நீங்க போடுறது என்ன பானுன்னு கேட்டேன். உனக்கு சொல்லுவாங்க. என்ன பானுன்னு சொல்லாம எப்படி கட்டுவாங்க குருஜி? அது நீ போடுற பான் இல்லடா, நான் போடுற பான். இவரு பான சொல்லல, பிளான சொல்றாரு. அப்புறம் எவ்வளவு ஆச்சு? கொடுத்த 2ஓட சேர்த்து 4. என்னன்னு சொல்றது? என்னையா போலீஸ் வாங்க. டெரரிஸ்ட்லாம் நம்ம முன்னாடி நேரா வர மாட்டாங்க, சைடுல இருந்து வருவாங்க. நில்லுங்க. என்னோட பேரு வந்து பட்டேல். நான் ஒரு ஸ்பெஷல் ஆபீசர். ஒரு ஸ்பெஷல் கேஸை இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ண வந்தேன். இவனுக்கு புரியலையா? என்னோட பேர் வந்து பட்டேல். நான் ஒரு ஸ்பெஷல் ஆபீசர். நான் ஒரு கேஸை இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ண வந்தேன். நான் இப்பவே உங்களை செக் பண்ணி ஆகணும். உங்களுக்கு இப்படி இல்லை, வேற மாதிரி சொல்லுங்க. என்னோட பேர் வந்து பட்டேல். நான் ஒரு போலீஸ் ஆபீசர். ஒரு ஸ்பெஷல் கேஸை இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ண வந்திருக்கேன். உங்களை இப்பவே செக்கிங் பண்ணி ஆகணும். நான் போயிட்டு நினைச்சிட்டோம். நான் இங்கே தான் இருக்கேன். இவனுங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். சீட்டிங் எல்லாம் இல்லாமா? புட்டிங் அதர் சைடு இஸ் நாட் கரெக்ட். ஓகே. அந்த டாபிக் இந்த டாபிக் ஆனதுக்கு அப்புறமா பேசலாம். இப்ப அதை விடு. சுத்தமா மேட்சகல. அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். இதோனோ வஹிஹே. அப்படியே ஆயி, நாம 2 பேரும் சாயந்தரமா இந்த விஷயத்த பொறுமையா பேசிக்கலாம். ஆயி கொஞ்சம் வாய மூடு. ஆயி இந்த போட்டோவுக்கும் இந்த மூஞ்சிக்கும் சுத்தமா மேட்ச் ஆகல. ஆமா சார். நீங்க கிளம்புங்க. ஓகே சார். கொஞ்சம் இப்படி வர்றீங்களா சார்? உனக்கு எத்தனை வாட்டிடா சொல்றது, ஆளுங்க இருக்கும்போது இந்தியோ இங்கிலீஷோ பேச மாட்டானே? இப்போ சொல்லு, உன் ப்ராப்ளம் என்ன? தமிழ்ல பேசினா அவங்க கண்டுபிடிச்சிடாங்க தான் ஹிந்திலயும் இங்கிலீஷ்லயும் சொன்னேன். அந்த ஸ்கெட்சில் இருக்கிறது அவங்க தான். அதனாலதான் இந்த போட்டோவை அவங்க ஃபேஸ் கிட்ட வச்சு பார்த்தேன். என்ன பக்கத்துல வச்சு பார்த்த முட்டாள்? இவன் போட்டோ அவனுக்கும், அவன் போட்டோ இவனுக்கு வச்சு பார்த்திருக்க. இதை நீ முன்னாடியே சொல்லிருக்கணும்ல. நீ தானே சீனியருக்கு முன்னாடி ஜூனியர் பேசக்கூடாதுன்னு சொன்ன. ஆமா சொன்னல. அவங்க கூட வச்சுட்டு எப்படி சரியா இருக்கும்? அந்த பெரியவர் சொன்ன மாதிரி செஞ்சா போதும், எந்த ப்ராப்ளமும் வராது. ஆமா, அந்த லேண்ட் பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன், வாப்பலாம். இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டா நமக்கு ரொம்ப நல்லது. பேண்ட் உள்ள ஃபோன் அடிக்குது பாரு. ஏதோ ராங் நம்பர் பாரு. ஹாரி பற்றி கன்ஃபியூஸ்டு. சாரி, கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். எவ்வளவு நேரமா கரண்ட் இல்ல? 10 நிமிஷமா இல்ல. ஏரியா மொத்தம் போச்சா இல்ல உன் கடையில மட்டும் போச்சா? ஏரியா மொத்தமும் போயிடுச்சு சார். மார்ச்ராஜ் இன்ட்ரோடக்ஷன். மார்ச் ராஜ் வந்திருக்க. சொல்லுங்க. ஏப்ரல் ராஜோட தம்பி மார்ச் ராஜ் வந்திருக்க. அட கடவுளே, முந்தானத்தை தான் காசு வாங்குறதுக்கு நிறைய பேர் ராஜுன்னு வந்திருந்தாங்க. ரவி ராஜி, பாரதி ராஜி, பாண்டி ராஜி, பாக்கிய ராஜி, ரஞ்சித் ராஜி, மாரி ராஜி, செல்வராஜி, ஜீவம் ராஜ்ல இருந்து இப்பாப் ராஜ் வரைக்கும் வந்திருந்தாங்க. இப்ப இங்க வந்திருக்கிறது மார்ச் ராஜ். அப்படியா? நேத்து கூட நிறைய ராஜ் வந்திருந்தாங்க. கார்த்தி ராஜி, சூர்யா ராஜி, அஜித் ராஜி, விஜய் ராஜி, ரஜினி ராஜி, கமல் ராஜி, விஜயகாந்த் ராஜி, மன்சூர் ராஜி, எல்லா ராஜி வந்திருந்தாங்க. மார்ச் ராஜ் வந்திருக்கண்டா.
என் பேரு கிருஷ்ணங்க, ராமகிருஷ்ணராஜ். தம்பி 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 மன்னிச்சிருக்க தம்பி, புது பையன், இவனுக்கு எதுவும் தெரியாது. டேய் முட்டாப்பில, மார்ச்சிராஜ பத்தி உனக்கு என்னடா தெரியும்? தர்மராஜ், யம தர்மராஜ். இருக்கட்டும் தம்பி. இந்தாங்க. அதான் வாங்கிக்கோ. இந்த ஒரிஜினல் டூப்ளிகேட் எல்லாம் இருக்குல்ல, இருக்கு. அதை இங்க கொஞ்சம் கொடு. 100, 200, 300, 400, 500, 600. எவன்டா என்ன இடிச்சது? தெரியல சார், பேப்பர் படிச்சுட்டே வந்துட்டேன். சாரி சார். சார் கை கொடுங்க ஏண்டா, சார், கண்ணு கை தெரியல கொடுங்க. உனக்கு? சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகல. மார்ச்ராஜ் இடிச்சிட்டாடா. சாரி சார், இந்தாங்க உங்க பணம். மார்ச்ராஜ் சார், நான் சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? மேல் பாக்கெட்ல காசு வைக்கிறத விட மிடில் பாக்கெட்ல காசு வைக்கிறது தான் ரொம்ப சேஃப்டி. எப்படிரா? ஒரு தடவை வந்து கவர் கொடுங்களேன், ஒரு தடவை கொடுங்களேன். இவ்வளவுதானா? இன்னும் நிறைய காசு இருக்கா? எங்க கூட இருக்கு. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, ஜாக்கிரதை. ஆமாமா, இது அப்படியே கவர்ல போட்டு சுத்திக்கணும். அதுவும் லேடிஸ்னா அப்படியே மேல வைக்கிறது தான் சேஃப்டி. அதே ஜென்ஸா இருந்தா மிடில் பாக்கெட்ல வைக்கிறதா ரொம்ப சேஃப்டி. கிடிகிடி 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 கிடி குதிச்சாலும் விழாது பாத்தீங்களா? இப்போ இப்படி மிடில் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா இருங்கண்ணா கொஞ்சம் கொழுப்பெல்லாம் குறையும்ல. அப்படியே சுத்துங்க பாக்கலாம். அந்த சவுண்ட் கிடிகிடி 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 ஓகே பாய். இந்தாங்க உங்க போன். ஓ இந்த பக்கமா? அண்ணா மார்ச்ராஜ் அண்ணா. கிடிகிடி 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 கிடிகிடி. உனக்குள்ள இவ்வளவு நல்ல வெறுப்பா நான் நினைச்சு பார்க்கல. எப்பயாச்சும் இந்த மாதிரிலாம் நடக்கும். நீங்க இரு, நான் போய் பிஸ் பிஸ். வருது விலகு வேங். லேடிஸ் எல்லாம் பணத்தை மேல வச்சுக்கிட்டா சேஃப்டி ஆமா, ஜென்ஸுக்கு எல்லாம் பணத்தை கீழே வச்சுக்கிட்டா சேஃப்டி ஆமா. கிடிகிடி 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 கிடிகிடி. கிடிகிடி கிடிகிடி. என்னோட காசு ஏத்துடலான்னு பாக்குறியா? தான் உன் காசு போச்சு இல்ல. உள்ள ஒரு வேலை வழிகிட்டு போயிடுச்சு போல இருக்கு. இல்ல இல்லையா? டேய் முண்டா, எதையும் காணோம்டா. அங்கதான் இருக்கும், நல்லா இல்லடா. பாருங்க. அண்ணா போன் பண்றாரு. சொல்லுங்கண்ணா. ஒரு திருடான ஏமாத்தி கிடுகிடு பண்ணி கடுகிடு பண்ணி நான் வசூல் பண்ண எல்லாத்தையுமே எடுத்து திருடிட்டு போயிட்டான். நீ உடனே எல்லா ராஜ்யம் கூட்டிக்கிட்டு இங்க ராஜ்ய சென்டருக்கு வா. ஓ, சந்து சிஸ்டர் கால் பண்ணலாம். எங்க அந்த மார்ச்ராஜ் இன்னும் ஆளை காணோம்? நான் நிறுத்து. அவன் இங்கதான் இருக்கான். இங்கதான் என் தம்பி மார்ச்ராஜ் ஏமாத்துறது. அதோ அங்க. என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறா? அப்பாடா, இந்த போய் மாட்டிக்கிட்டானா? காசெல்லாம் எனக்குதான். எஸ். நீங்க 1400. மார்ச்ராஜ் கேங்கா? இல்ல, சாவித்ரி, கோச்சி சாவித்ரி தேவி. கோச்சி சாவித்ரியா? அவங்க யாரு? அவங்க இல்ல, அவரு. காசை என்னால டைமுக்கு கொடுக்க முடியல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கண்ணா, நான் சீக்கிரமா கொடுத்துடுறேண்ணா. உனக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. தண்டனையா? என்ன தண்டனை? ஓகேண்ணா. அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அவர் பேச்ச கேட்கலன்னா காதை அறுத்துருவாரு. ஏன் காதையா? டேய், அவன் காதை அறுங்கடா. வேண்டாண்ணா, என்னால எதையும் பார்க்க முடியாதுண்ணா. லூசு பேலா இருப்பானா? காதை வெட்டினா கண்ணு எப்படிடா தெரியாம போகும்? காது இல்லைன்னா கண்ணாடி போட முடியாது இல்லைண்ணா. கரெக்ட் தானே? சரிண்ணா. டேய், அவன் காதை அறுங்கடா. அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா, என்ன மன்னிச்சிருங்கண்ணா. அண்ணா. வணக்கம் சாவித்ரியா. என்னடா நடிக்கிறியா? காசு வாங்கிட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு? அண்ணா அப்படித்தான் சொல்றாரு. காசு வாங்கி 2 மாசம் ஆனாலும் வட்டிலாம் கட்டிட்டு தானே இருக்கேன். உன் மூஞ்சி, காசு வாங்கி 2 மாசம் ஆகுது. ஓ,
3 மாசம் ஆகுது. படிச்சவன் முலா படிக்கிற இப்படி இப்படின்னு சொன்னியாடா, அதாவது ரேடியோ பண்ணி பிளான் பண்றாங்க. நீ போட்டு தள்ளி ஏண்டா நாங்க இங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம், அங்க என்னடா டிஸ்கஷன் கேக்குறாரு. உங்க காசு விஷயமா தானே பேசிட்டு இருக்கேன். ஏண்டா அவன் தொண்டையில ஏதாவது சிக்கிருச்சா? ஆமா நீ ஏன் பேசுற? அவனை பேச சொல்லு. அது ஒண்ணும் இல்ல. சொல்ல மாட்டியா? நான் சொல்றேன். என்னடா நான் சொல்றேன்ல. சொல்லு. சொல்லவா? டேய் நான் சொல்றேன். திலீப் குமார் நல்லா இருக்குல்ல? இப்போச்சும் நீங்க நம்புறீங்களா? இப்ப நம்பு. ஹேய், தலை தூக்கு, கீழே குனி, இப்படி திரும்பு, வாயில கை வை. திலீப் குமார் மாதிரி இருக்காரா இல்லையா? அண்ணன் திலீப் குமார் மாதிரி இருக்காரா இல்லையா? இருக்கீங்களா? இருக்கீங்க தானே? அண்ணன் உனக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. ஓகே. டேய் சந்து, காசு எப்ப தருவேன்னு கேக்குறாரு. அண்ணா 2 நாள்ல எல்லா காசுமே கொடுத்துட்றேண்ணா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. ஐயோ அம்மா, என்ன இவ்வளவு நேரம் அடிச்சிட்டு இருக்காரு? அட்லீஸ்ட் 1 இல்ல 2 மணி நேரம் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். நம்ம 2 பேரும் பாக்ஸ கீழே வச்சுட்டு உட்காந்துடலாம். சாவித்திரி என்ன சரின்னு சொல்றாரு. ஓகே அண்ணா, கிளம்புறேண்ணா. இந்த அடி அடிச்சா சரின்னு சொல்லி அனுப்பிட்டான். அப்படியே ஒரே மாதிரி இருக்குண்ணே. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பரு வீடு போய் சேர மாட்டேன். இந்த பாட்டு எந்த சினிமால வருது திலீப் சார்? அண்ணன் ஹிந்தி படம்லாம் பார்க்க மாட்டார். இது தமிழ் பாட்டா லூசு பையல?